வெற்றிவேல் முருகா துணை. இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, வீடுகள்லையும் ஆலயங்கள்லையும் நம்ம சாமி கும்பிடும்போது எந்த மாதிரி கும்பிடணும் அப்படிங்கிற விஷயத்த எனக்கு தெரிஞ்சதை நான் உங்ககிட்ட சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு முன்னாடி சின்னதாக ஒரு முருகர் பாடல். வேலுண்டு வினை இல்லை, மயிலுண்டு பயம் இல்லை, குகனுண்டு குறைவில்லை மனமே, கந்தனுண்டு கவலை இல்லை மனமே, முருகன் வேலுண்டு வினையில்லை, மயிலுண்டு பயம் இல்லை, புகனுண்டு குறைவில்லை மனமே, கந்தனுண்டு கவலை இல்லை மனமே. ஆறுபடை வீட்டினிலே ஆறுமுக வேலவனே, ஆறுபடை வீட்டினிலே ஆறுமுக வேலவனே, ஆறுமுக வேலவனே, ஆதரித்து என்னையாளும் ஐயனே, முருகன் வேலுண்டு வினையில்லை, மயிலுண்டு பயம் இல்லை, புகனுண்டு குறைவில்லை மனமே, கந்தனுண்டு கவலை இல்லை மனமே. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடுகள்லேயும் சரி ஆலயங்கள்லேயும் சரி நம்ம எந்த மாதிரி சாமி கும்பிடணும் அப்படிங்கிற விஷயத்த சொல்லியிருந்தேன். அதாவது நம்ம வீட்டில் சாமி கும்பிடும் பொழுதும் சரி, இல்லை நம்ம ஆலயங்களில் போய் சாமி கும்பிடுறோம் அப்படின்னாலும், கண்களை மூடிக்கொண்டு கும்பிடுறத காட்டிலும் கண்களை திறந்து சுவாமியை பார்த்து, எந்த சாமியாக இருந்தாலும் எந்த கோயிலுக்கு போனாலும் அவங்களோட கண்களை பார்த்து கும்பிடும்போது அது சிறப்பு அப்படின்னு நான் கேள்விப்பட்டிருக்கேங்க. அதுக்காக நீங்கள் சாமி கண்ணை மூடிக்கிட்டு கும்பிட்டா வரம் கொடுக்காதா அப்படின்னு கேட்டக்கூடாது. சாமி கும்பிடும்போது கண்களை மூடி கும்பிடுறத காட்டிலும் அவங்க கண்களை பார்த்து நம்ம சாமி கும்பிட்டு வர்றோம் அப்படின்னா அது சிறப்பு. அப்படி தான் கும்பிடணும். கடவுளை பார்த்து அவரோட கண்களை பார்த்து நம்ம கேட்கும் பொழுது நம்மளோட வேண்டுதல்கள் நிறைவேற இன்னும் சிறப்பான ஒரு விஷயம் அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்சது. அதை தான் ஃப்ரெண்ட்ஸ் உங்ககிட்ட சொல்லியிருக்கேன். ஸோ இனிமேல் நீங்கள் கோயிலுக்கு போனீங்க அப்படின்னா கண்களை பார்த்து அவங்களோட சாமி கும்பிடும் பொழுது அவங்க கண்களை பார்த்து கும்பிடுங்க. பக்கத்தில் இருக்கவங்கள பார்க்குற மாதிரி ஒரு சூழ்நிலை வருது, இல்லை எதுக்க இருக்கவங்கள பார்க்குற மாதிரி ஒரு சூழ்நிலை வருது அப்படின்னு கேட்காதீங்க. அந்த மாதிரிலாம் எந்த ஒரு மன சஞ்சலங்களுக்கும் இடம் கொடுக்காம நம்ம சுவாமியை மட்டும் பார்த்து நம்ம கும்பிட்டு வரும்போது நமக்கு நல்ல ஒரு பலன் கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக. ஸோ இனிமேல் கோயிலுக்கு போகும்போது கண்களை திறந்து சுவாமியை பார்த்து கும்பிடுங்க. அது இன்னும் சிறப்பு அப்படிங்கிற விஷயம் நான் கேள்விப்பட்டிருக்கேன். அதை தான் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ்.